ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். இப்போது ஒரு பிளான் போட போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பிளானாக எடுத்துருக்கிறீங்க, ஒரு அளவு நிர்ணயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிளாட்டினுடைய அமைப்பு வந்து ஒரு 35 ஃபீட், ஒரு 32க்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அளவு எடுக்கலாம்? நீளம் வந்து 40+ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 40+ன்னா உங்கள் வயசு 40+ன்னு எடுத்துக்காதீங்க. ஸோ சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. நீங்கள் ஒரு 1000 சதுரடி வீடு கட்டணும், எனக்கு 2 BHK பிளான் வேணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்னாக்கா அப்போ வந்து என்ன அளவு எடுக்கலாம் சிறப்பு அப்படின்னாக்கா 28 காலுக்கு 35.5 வைத்தோமே ஆனால், ஸோ இது வந்து 28 காலுக்கு 35 வச்சோம்னாக்கா 1003 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ அது வந்து 125 குழி. பசுமனை எக்கச்சக்கமாக பிள்ளைகள் பிறப்பார்கள், பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள் இந்த பசுமனை வச்சுக்கிட்டு. இப்போ அளவு நிர்ணயம் பண்ணியாச்சு, உங்கள் ஜாதகம் எடுக்கிறோம் சவுத் ஃபேஸிங்கு. ஸோ இந்த இதில் வந்து இப்படி ஜாதகம் நாங்கள் எழுதிடுவோம். ஸோ இதை வந்து ஜாதகம் எழுதிட்டு அதில் சவுத்துக்கு உண்டான தெற்குக்கு உண்டான செவ்வாய் நல்லா இருக்காது. ஓகே, டபுள் ஓகே. ஸோ வீடு கட்டுறதுக்கு சவுத் ஃபேஸிங் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போது இடம் வந்து உங்களுக்கு 35 இருக்குது, நம்ம 28 கால் தான் எடுக்கிறோம். அப்போது இங்கிட்டு ஒரு 1.25, அங்கிட்டு ஒரு 5, 6.25 அடி இருக்குது. முதல் ஈஸ்ட் பக்கத்தில் நிறைய காலி இடம் விடணும், வெஸ்ட்டு பக்கம் குறைவான காலி இடம் விடணும், ஈஸ்ட் பக்கம் நிறைய காலி இடம் விடணும். ஸோ இப்போ வந்து எடுத்துட்டோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து 28 கால் 1.25, 6.25 அடி இருக்குது. அப்போ வந்து 6.25 அடின்னா இங்கிட்ட வந்து ஒரு 5 அடி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 1.25 வச்சுருக்கோம், கொஞ்சம் வேணும்னா கூட வச்சுக்கோங்க. 35 40 இருக்குது, நீளம் 45 40 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 35 தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ 35 எடுத்தோம்னாக்கா மிச்சம் வந்து 4 அடி இருக்குது. 35 36 4 அடி இருக்குது. முன்னாடி வந்து 3 அடி வச்சுக்கோங்க, பின்னாடி 3 அடி, முன்னாடி 1 அடி வச்சுக்கணும். ஓகேங்க, அளவு நிர்ணயம் பண்ணியாச்சு. 28 காலுக்கு 35. இப்போ நான் வந்து வெளி அளவெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ பில்டிங்குடைய அளவு மாத்திரம் 28 காலுக்கு 35. அதில் வந்து இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட். உங்களுடைய தேவைகள் 2 பெட்ரூம், ஹால், கிச்சனு, ஒரு மினி போர்ட்டிக்கோ, மாடிப்படி வெளியில் வேணும், ஸ்டெப்ஸ் அவுட் சைடு. இந்த மாதிரி தான் நாங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிக்குவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மஸ்ட்டு பூஜா எழுதியாச்சுங்க. இப்போ பிளான் போட போகிறோம். மொதல் என்ன செய்கிறோம்னா 28 கால் எப்போவுமே நாங்கள் ஏன் இப்படி பிரிக்கிறோம்னாக்கா, இது ஒரு 16 அடி, இது ஒரு 10 அடி. 16 10 26 சுவர்கடம் 3/4 அடி, இது ஒரு 3/4 அடி, இது ஒரு 3/4 அடி. 16 10 26 ஒரு 2.25 அடி, 3/4 1 28 அடி. நேராக நாங்கள் ஒரு கோடை போட்டோம், ஸ்ட்ரைட்டாக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு கோடை போட்டோன்னா 10 அடி 16 அடி. இது கன்னி மூலையா ஒரு கோடை போட்டு 16 அடிக்கு ஒரு பெட்ரூம் அமைச்சிட்டோம். முன்னையும் பிரிக்கிறோம், டாய்லெட்டை வைக்கிறோம், பிரிக்கிறோம், கிச்சன் வைக்கிறோம், பிரிக்கிறோம், டாய்லெட்டை போடுறோம், பெட்ரூம் வைக்கிறோம். ஏன்னா 16 அடி இருக்குல்ல, ஹால் போடுறோம், 11 அடி வைக்கிறோம். இந்த இதில் வந்து மாடிப்படியும் வைக்கிறோம், கிச்சனும் வைக்கிறோம். சரி, இந்த இது வந்து மாடிப்படி வைக்கிறோம், இது போர்ட்டிக்கோ வைக்கிறோம், வாசல் வைக்கிறோம், இது வாசல் வச்சிடுறோம், பின்னாடி விண்டோ வச்சிடுறோம், போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்கு, வாட்டர் டேங்கு எல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து போர்ட்டிக்கோ, மாடிப்படி, இந்த இடத்துல ஒரு பெட்ரூமு, இது பூஜை ரூமு, கிச்சனு, டாய்லெட்டு, பெட்ரூம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பிரிச்சுக்கலாம், எது எவ்வளோ வேணுமோன்னு சொல்லிட்டு. இதில் வந்து முன் முகப்பில் போர்ட்டிக்கோவில் பெரிய சம்பு போடக்கூடாது, செப்டி டேங்க் போடக்கூடாது. செப்டி டேங்க் கண்டிப்பாக முன்னாடி போடக்கூடாது. இந்த இடத்துலலாம் செப்டி டேங்க் போட்டுருவாங்க, மாடிப்படி கீழே வந்து யாராச்சும் ஒரு புத்திசாலிகள் வந்து போட்டுருவாங்க. பெரும்பகுதிக்கு அந்த இன்ஜினியர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, அடியன் வந்து வரைபடம் வரைஞ்சி கொடுத்துருக்கிறத அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு சில இன்ஜினியர் அவங்க சொல்லி நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி பெரும்பகுதி வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க.
நாங்கள் கொடுக்குற ஜன்னல் உச்சஸ்தானத்தில் இருக்குன்னு அப்படியே வைக்கிறதில்ல, அந்த ரூமுக்கு சென்டராக வச்சிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ குத்து விடுகுது. அடியன் என்ன கொடுக்குறனோ 1 இன்ச்சு கூட மாற்றாமல் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் நலமாக வாழ்வதற்கு அடியன் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இது நான் கண்டுபிடிச்சதே கிடையாது, எதையுமே கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது, சொல்லப்பட்டதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எதையுமே கண்டுபிடிக்கலைங்க. ஆல்ரெடி இந்த இதெல்லாம் தகவலெல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி வீடு கட்டணுங்கிறது இறைவன் தீர்மானித்திருக்கிறார், அடியன் கிடையவே கிடையாது. இந்த நிலம்ங்கிறது நீங்கள் வாங்க முடியாது, நிலம் தான் உங்களை வாங்கும். சவுத் ஃபேஸிங் பிளாட் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிழை, தப்பு. உங்கள்கிட்ட தான் மிஸ்டேக். நீங்கள் வீடு கட்டாமல் இருக்கிறது உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறது எக்கச்சக்கமாக கொடுக்க வேண்டியது ஒன்று. இந்த தெற்குக்கு உண்டான செவ்வாய் எக்கச்சக்கமாக கொடுப்பார், செவ்வாய் மாதிரி கொடுக்க தெரியாது. அதே மாதிரி நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா அவர் கொடுக்கவே மாட்டார். அதனால் அந்த இடத்த நீங்கள் கட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் பேரை பதிஞ்சு வச்சுருக்காரு. இது மாதிரி நான் ஒரு 3 வீடு வாங்கிட்டேன், சவுத்து கட்டவே முடியல, கட்டுங்க. இதே பிளானே நீங்கள் 16க்கு 16 ஹால் ஆக்கிக்கலாம். இது பெரிய பெட்ரூம் இருக்குது. இல்லை சார் இந்த இடத்துல பூஜை ரூம் வைக்கலாமா, இந்த இடத்துல பூஜை ரூம் நீங்கள் வைக்காதீங்க, உட்காந்தா பூஜை பண்ண போகிறீங்க, கன்னி மூலையில் பூஜை ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டாய்லெட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பூஜை ரூம் நீங்கள் ஈசானியத்தில் வைக்கலாம். தாராளமாக ஈசான மூலையில் வச்சா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈசான மூலையில் வைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. கிச்சன் இதே இது நீங்கள் இப்படி நீங்கள் போட்டிருக்கிறதுலேயே 2ஆக பிரிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல பிரிச்சுட்டு இது கிச்சனை வச்சுட்டு இது போர்ட்டிக்கோவை வச்சுட்டு இது ஒரு ஹால் வச்சுட்டு பிரிச்சுட்டு இது பார்க்கிங்காக வச்சுட்டோம், இது ஹாலு, இந்த இடத்துல பூஜை ரூம் வச்சுட்டு பெட்ரூம் வச்சுக்கிறோம். ஸோ கிச்சன் வச்சுருக்கிறோம், காமன் டாய்லெட் அட்டாச் டாய்லெட் கொடுக்குறோம், பெட்ரூம் கொடுக்குறோம். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 3 அல்லது 4 வரைபடங்கள் கொடுக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் முதல் சிறிய ஆட்கள் வரைக்கும் கன்னிமூலையில் போர் போடுறாங்க. முட்டாள்களும் அவர்களும் ஒன்றுங்கிறது தான் கூவி கூவி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தயவு செய்து கன்னிமூலையில் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அங்கே போர் போட்டால் தண்ணி வரணும்னு சொல்லிட்டு கன்னிமூலையில் போடுறோம். எங்கே குத்தினாலும் உடம்புல தண்ணி வரும், ரத்தம் வருது. அது மாதிரி பூமியில் எந்த இடத்துல குத்தினாலும் தண்ணி வரும். 4 நட்சத்திரம், சந்திராஷ்டமம், ஸோ கரிநாள், ஜீவன் நேத்திரம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அமைச்சு நீங்கள் சரியாக பார்த்து வீடு கட்டிங்கன்னா சிறப்பு, போரில் தண்ணீர் வரும். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் வச்சு ஒரு முத்திரை பண்ணுவீங்க. ஸோ இப்படி வச்சுருக்கும் போது ஈஸியாக பண்ண முடியுது. இதே இப்படி வச்சு பாருங்களேன், நீங்கள் சும்மா வீட்டில் போய் செய்து பாருங்கள். இது அப்படியே இந்த கட்டை வரலாம் உள்ள இருக்கணும், இப்படி இருக்கணும். இதுக்கு என்ன சார் இருக்குது, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சும்மா இதெல்லாம் வீடியோ முடித்தோடனே சும்மா இப்படி வச்சுருங்க. இந்த சுண்டு விரலாம் அமைக்கிடலாம், இது ஒரு முத்திரை தான், இப்படி அமைக்கிடலாம். இதை அமைக்கி இப்படி திருப்பி வச்சு பாருங்கள். 3 விரலும் ஒன்றா இருக்கணும், இப்படி இருக்கணும். இதற்கு என்ன சார் பலன்கள் நீங்கள் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி கேளுங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவல் சந்திக்கிறேன். வணக்கம்.